ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 ஃபீட் டேங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 80% வாட்டர் வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் டாப் அப் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுற ஃபில்ட்ரு இந்த ஃபில்ட்ரு தான். ஆல்ரெடி இந்த ஃபில்ட்ரு வந்து வீடியோ போட்டுருக்கிறேன், அதை பாருங்கள். இப்போ வந்து நம்ம 80% வாட்டர் மட்டும் எடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துகிட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம டாப் அப் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 80% வாட்டர் வந்து எடுத்துட்டேன். நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா, அந்த ஓஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓஸை வச்சு தான் நான் எடுத்தேன். இந்த வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன், எப்படி எடுக்கிறதுன்னு, அதையும் பார்த்துங்க. அது வரணும் இந்த அளவுக்கு நமக்கு போர்ஸாக வரும். இந்த ஓஸில் எடுத்தீங்கன்னாவே போதும். பாருங்கள் அந்தளவுக்கு வருதுன்னு. இப்போ மோட்டர்லாம் தேவையில்லை, அப்படியே கிராவிட்டிலே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நமக்கு 80% ஸ்டடி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ வாட்டர் 80% எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பர் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுவேன். லைட்டாக ஒரு க்ளீனிங் மட்டும் பண்ணிக்குவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பர் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பு தான். இதை வந்து நான் வந்து இது மாதிரி எடுத்துருக்கிறேன். இதே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கிறேன், அதையும் பாருங்கள். இது ஈஸியாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு, கையில் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. இது கொஞ்சம் உங்களுக்கு சிரமம்லாம் இருக்கும். தண்ணி இருக்கும்போது நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த ஸ்க்ரப்பரை வச்சு. அடுத்து நம்ம இப்போ வந்து டாப் அப் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஃபில்டரோட ஹெட்டில் வந்து நான் அதே ஓஸ் தான் நம்ம எடுத்துக்கலாம், வாட்டர் எடுத்துக்கலாம். அந்த ஓஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஹெட்டோடு சேர்த்து நம்ம இந்த குடம் இருக்குது பார்த்திங்களா, குடத்துக்குள்ளே ஃபுல்லாக உள்ள அடி வரைக்கும் போட்டுருங்க. போட்டு ப்ளக்கு சொருகிக்குங்க. சொருகிட்டு இந்த ஓஸோட எண்ட் இருக்குது பார்த்திங்களா, நமக்கு வாட்டர் டேங்க்குள்ளே போகிற சைடை, இந்த ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம ஃபில்டரில் யூஸ் பண்ணுற ஃபில்ட்ரு தான். இன்டர்னல் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணலாம், அந்த ஃபில்ட்ரு தான். அது இது எதுக்கோசரம் போடுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு வாட்டரில் ஏதாவது டஸ்ட்டு கிஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த பாஞ்சு வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கும். அதுக்கோசரம் தான் இருந்தது. போட்டு இப்போ ஆன் பண்ணிட்டேன். பாருங்கள் வாட்டர் வருது. இது எதுக்கோசரம் நம்ம இப்படி டாப் அப் பண்ணுறோம் அப்படின்னா, இது நம்ம குடத்தை எடுத்து ஊற்றும்போது பார்த்திங்கன்னா கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலிக்கான் ஜெல்லு வந்து டேமேஜ் ஆகும். அதனால் லீக்காக வர வாய்ப்பு இல்லை. அது இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சிரமம் இருக்காது. ஈஸியாக நீங்கள் வந்து டாப் அப் பண்ணிக்கலாம். ஒரு சிரமம் இருக்காது உங்களுக்கு, ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் வேலை இருந்தால் பார்க்கலாம். ரொம்ப ஸ்டாப்பு போகுது. நம்ம இந்த அளவுக்கு வரைக்கும் டாப் அப் பண்ணிக்க போகிறோம். அது ஒரு மார்க் மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன் பிளாக் கலரில், அது வரைக்கும் நான் டாப் அப் பண்ணிக்குவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த அளவுக்கு வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எடுத்துக்கலாம். பாஞ்சு எடுத்துடுறோம். பாஞ்சு அந்த ஓசியை எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள். தெளிவாக இருக்குதுங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து 80% எடுத்துகிட்டு 80% வந்து நம்ம டாப் அப் பண்ணுறது மட்டும்தான். 2 வாரத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணால் போதும். இப்போ அப்புறம் டாப் அப் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் ஓசனோட ஜெனரல் எய்ட் அந்த மெடிசன் வந்து நான் ஊற்ற போகிறேன், ஒரு 5 ட்ராப்பு. இது எதுக்கு அப்படின்னா, நார்மலாக நம்ம எப்பவும் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது இந்த மெடிசனை ஊற்றுனீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷுக்கு எந்த பாதிப்பும் வராது. அதுக்கோசரம் நம்ம மாற்றுறோம். ஏன்னா வாட்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம்ல, அதனால் ஒரு 5 ட்ராப்னு விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் தான் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓட சரியாயிடும். மறுபடியும் வாட்டர் வந்து நார்மல் இதுக்கே வந்துடும் ஒரு நாளில். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வச்சாச்சு. அடுத்து நாங்கள் வந்து ஃபில்ட்ரு, இது நம்ம வீட்லேயே மேக் பண்ண ஃபில்ட்ரு. இந்த ஃபில்ட்ரோட வீடியோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன், போய் பாருங்கள். ஈஸியாக இருக்கும் இந்த ஃபில்ட்ரு மேக் பண்ணுறதுக்கு. நல்லாவும் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும், நல்லா ஃபில்ட்ரும் ஆகும். போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபில்ட்ரு வந்து ஆன் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி பப்புள்ஸ் இந்த பக்கம் ஒரு பைப் போட்ட வழியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைப் வழியாக வாட்டர் உள்ளே போயிட்டு இது வழியாக வந்து அவுட்புட் வெளியே வரும். அப்போ வந்து நல்லா உங்களுக்கு ஃபில்ட்ரு ஆகும். கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்ட ஓட்டையாக இருக்கும், அதில் நல்லா ஃபில்ட்ரு ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.